பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷான். கட்டுக்கள் பலத்து போக 7 காரணங்களை குறித்து இந்த காணொளி வாயிலாக உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் பிரச்சனைகளும் போராட்டமும் வியாதியும் கடனினால் பாதிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் தேவன் நமக்கு இறங்குவார், அவர் நிச்சயமாய் மாற்றுவார் என்று நமக்கு நம்முடைய சபை போதகர்கள் மூலமாக இந்த தேவனுடைய வேதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆனாலும் சில நேரத்தில் தவறுதலாக அல்லது மறதியில் அல்லது தெரிந்தோ நாம் என்ன செய்து விடுகிறோம் என்றால், நம்முடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படாதபடிக்கு நம்மை நாமே அந்த பலத்த கட்டுகளுக்குள்ள நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய கட்டுக்கள் நம்மை விட்டு நீங்காதபடிக்கு நாம் சில காரியங்களை செய்து விடுகிறோம். அந்த காரியங்களின் 7 பிரதானமான காரியத்தை வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கடன் படவும், வியாதியில் இருக்கவும், வீட்டில் பிரச்சனையோடு இருக்கவும், தனிமையான வாழ்க்கைக்கும், இல்லை வேலையின்மைக்கும், இல்லை வேலை செய்கிற இடத்துல நிம்மதியில்லாத வாழ்க்கைக்கும், குடும்பம் பிரிந்து இருப்பதற்கும், கணவன் மனைவியின் இடத்துல இருக்கிற அந்த அந்யோன்யம், அந்த ஒரு அன்பு இல்லாமல் இருப்பதற்கும், பிள்ளைகள் உலகத்தை நோக்கி ஓடுவதற்கும், வீடுகளுக்குள்ள இந்த குடி வெறியர்களால், குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களால் ஏற்படுகிற பிரச்சனை, இப்படி எத்தனையோ கட்டுக்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அது பலத்து போய் கொண்டிருக்கிறது. இதோ இந்த 7 காரணங்களால். இந்த 7 காரணங்களை முழுவதுமாய் பாருங்க. இந்த ஜெபம் நிச்சயமா உங்க வாழ்க்கையை மாற்றும். அது மாத்திரமல்ல, ஒரு சின்ன அறிவிப்பை உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த ஜெபத்துக்குள்ளாக உங்களை வழிநடத்த விரும்புகிறேன். வரக்கூடிய 16 மே, அதாவது இந்த வார சனிக்கிழமை காலை 10 மணிக்கு சாத்தூரில் விருதுநகர் அற்புத சுகமளிக்கும் உபவாச ஜெபமானது நம்முடைய புது ஜெப மையத்தில் நடக்கவிருக்கு. அதற்கான அட்ரஸ் இதோ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி அந்த அட்ரஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த அட்ரஸ் தெரியணுன்னு டிஸ்கிரிப்ஷனில் மஸ்ட்டும் ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கோம். போய் பாருங்கள். விருதுநகர், சாத்தூர், அதை சுற்றியுள்ள பகுதிகள், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோயில், மார்த்தாண்டம், கோயில்பட்டி, மதுரை, திருமங்கலம், இப்படி அங்கே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தவறாமல் வந்து இந்த தீர்க்க தரிசன கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. வியாதியோடு வருகிறவர்கள் விசாலத்தில் தேவன் வைத்து அற்புதம் செய்து அனுப்புகிறார். உங்கள் வாழ்க்கையிலும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால் மறக்காதீங்க. இந்த வார சனிக்கிழமை 16 காலை 10 மணிக்கு நம்முடைய ஜெப மையத்தில் அந்த ஜெபம் துவங்கும். 9:30 மணிக்கு அந்த ஜெப மையத்தில் வந்து உட்கார்ந்துருங்க. தேவன் உங்களை வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். கட்டுக்கள் பலத்து போக 7 காரணங்களை வேதாகமம் நமக்கு காட்டுகிறது. நான் ஒவ்வொன்றாக உங்களுக்கு சொல்லிவிட்டு அந்த காரியங்கள் எங்கே வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் உங்களுக்கு விளக்கி, உங்கள் வாழ்க்கையிலிருந்து அந்த கட்டுக்கள் பலத்து போகாமல் இனியும் நம்மை பாதுகாப்பது எப்படி, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சூழ்நிலையை மாற்றிக்கொள்வது எப்படி என்பதை நாம் இந்த ஜெபத்தின் மூலமாய் பார்க்கவிருக்கிறோம். இந்த ஜெபத்தை குறைந்தது ஒரு 5 நபர்களுக்காவது பகிர்ந்து கொள்ளுங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. முதல் காரியம், பரியாசம் பண்ணுவது. இந்த பரியாசம் பண்ணுவதனால நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தித்து கொண்டிருக்கிற கட்டுக்கள், அதாவது பிரச்சனைகள், சூழ்நிலைகள் இன்னும் பலத்து போகுது அப்படின்னு வேதம் சொல்லுது. 2வது காரியம், செவி கொடுத்து தேவனுடைய சத்தத்தை கேட்காதது. நம்ம பல பேர் செய்கிற ஒரு தவறு என்னன்னா, ஜெபத்திற்கு போயிடுவோம், சபைக்கு போயிடுவோம், தேவனுடைய மனிதனுடைய வார்த்தையை கேட்க நாம உட்காருவோம். ஆனால் அந்த வார்த்தை உண்மையாய் நம்முடைய செவிகள் வழியாக இருதயத்தை சென்றடைகிறதானா மிகப்பெரிய கேள்விக்குறி. அதுவும் இன்றைய நாட்கள் வேகமான உலகம். நம்மில் பல பேருக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்க பிடிப்பது கிடையாது. நிறைய பேர் அதை கேட்கிறதே கிடையாது, அதை விரும்புறதும் இல்லை. நான் நிறைய இடங்களில் பார்க்குறேன், சபைகளில் பார்க்குறேன். அந்த ஆராதனை வேலை, ஜெப வேலை, அந்த அற்புத அபிஷேக வேலையில் இருக்கிற உற்சாகம் தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது குறைந்து தான் போகுது. அப்போ தான் நாம் வெளியே போவோம், அப்போ தான் டீ குடிக்க போவோம், அப்போ தான் நண்பர்கள் இடத்துலேருந்து கால் வரும், அப்போ தான் நம்முடைய வீட்டு வேலை ஞாபகம் வரும். அந்த நேரம்தான் நம்ம கான்சன்ட்ரேஷனை இழந்து போகக்கூடிய கிரியைகள் நடக்கும். அப்போ தேவன் சொல்கிற 2வது காரியம், செவி கொடுத்து தேவனுடைய சத்தத்தை கேட்காததுனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த கட்டுக்கள் இன்னும் பலத்து போகுதான். 3வது காரியம், தேவன் சொல்லுவதை கவனிக்காதது. கேட்காததே ஒரு பிரச்சனைனா, 2வது கவனிக்காதது. ஆமென். நம்ம கவனிக்கிறதே கிடையாது. இந்த 2026ஆம் ஆண்டு நம்முடைய ஊழியத்தின் மூலமாக காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தியிருக்கு. அதில் சிலது நடந்து கொண்டு வருகிறது. இனி வரும் நாட்களில் 12 தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அதில் குறிப்பிட்டு அடுத்த தீர்க்க தரிசனம் என்ன நிறைவேற போகுதுன்னா,
கடற்கரை இடங்கள், மாவட்டங்கள் மிகப்பெரிய அழிவை சந்திக்க போகுது. மழையினால மிகப்பெரிய மழை வெள்ளங்கள் வரப்போகுது. கடற்கரையில் இருக்கிற அந்த கடல் எல்லைகள் எல்லாம் மிகப்பெரிய அழிவை சந்திக்க போகுது. நம்ம கற்பனை கெட்டாத ஒரு அழிவு வரப்போகுது. மழையினால அதிக அளவில் மக்கள் பாதிக்கப்பட போறாங்க. இது நம்முடைய ஊழியத்தின் மூலமாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். நம்ம எத்தனை பேர் இது தேவ ஆவியானவர் வெளிப்படுத்தினது என்று சொல்லி நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப கம்மி தான், ரொம்ப லீஸ்ட் நம்பர் தான். அப்போ மூன்றாவது காரியம், தேவன் நம்ம கட்டு பலத்து போக காரியம் என்னன்னு சொல்றாருன்னா, நம்ம கவனிக்காதது, ஆவிக்குரிய காரியங்களில் நம்முடைய கவனம் இல்லாதது, தீர்க்க தரிசனங்களில் நம்முடைய கவனம் இல்லாதது என்று தேவன் சொல்றார். நான்காவது காரியம் என்னன்னா, இடைவிடாமல் ஜெபிக்காதது. இந்த ஜெப ஆவி என்பது ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் முக்கியம். இந்த ஜெப ஆவி இல்லைன்னா நாம் என்ன செய்யறோம்னா, அந்த பிசாசானவனுடைய விதைகள் நம்முடைய இருதயத்தில் சிந்தையில விதைக்கப்படுவதனால நாம இருமனம் உள்ளவர்களாக மாறிடுறோம். கேட் ஆன் த வால்னு சொல்லுவாங்களே நம்ம ஊருக்குள்ள, அங்கிட்டும் போறதில்லை இங்கிட்டும் போறதில்லை, நடுவில் கேட் ஆன் த வால்லாம் இருக்கான் அப்படின்னு சொல்லி சரியான முடிவு எடுக்கிறது இல்லைன்னு. அப்படி இடைவிடாமல் ஜெபம் செய்யாததன் நிமித்தமாக இந்த பிசாசானவன் சில களை செடிகளை, சில கசப்பான விதைகளை நம்மளுடைய இருதயங்களில விதைத்து விடுகிறான். இந்த ஜெபம்ன்றது நம்மளை அபிஷேகித்துக் கொள்ள, நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்ள, இந்த ஜெபம்ன்றது தேவனிடத்துல நம்முடைய விண்ணப்பங்களை சேர்த்து விட, இந்த ஜெபம்ன்றது நம்முடைய குடும்பத்தின் ஆரோக்கியத்திற்காக, அதாவது ஒரு பரிசுத்த குடும்பத்தை ஏற்படுத்தணும்னா ஜெப ஆவி இருக்கணும். உங்களிடத்துல அந்த ஜெப ஆவி குறையுதுன்னா உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் உலகத்திற்குள்ள விட்டு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். உலகத்தின் பிசாசு வஞ்சிக்க வருகிறான் என்பதன் பொருள் தான் நீங்கள் ஜெப ஆவியில குறைவுபட காரணம். அப்ப நான்காவது காரியம் என்ன? இடைவிடாமல் ஜெபிக்காதது நம்முடைய கட்டுக்கள் பலத்து போக காரணம். ஐந்தாவது காரியம் என்ன தெரியுமா? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் சொல்ல தவறுவது. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் சொல்லுன்னு பைபிள் சொல்லி கொடுக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அது செய்யறது கிடையாது. we don't do that, we never do that, we forget. sometimes உண்மையை சொல்ல போனா நிறைய நேரத்தில் நம்ம வெட்கப்படுறோம். உண்மையா இல்லையா? இதை வாலிபர்கள் பார்க்கலாம், வாலிப பிள்ளைகள் கூட பார்க்கலாம். நம்ம வெட்கப்படுறோம். ஸ்தோத்திரம்னு சொல்ல எத்தனை பேர் வெட்கப்படாம சொல்றீங்க? கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க பார்க்கலாம். how many of you say praise Jesus? ஸ்தோத்திரம்ன்ற வார்த்தையை எத்தனை பேர் வெட்கப்படாமல் எல்லா இடத்துலையும் சொல்லி பழகிருக்கீங்க? வேதம் அதுதான் சொல்லுது, ஸ்தோத்திரம் சொல்ல தவறுவது. அதை நம்ம தவறி போறோம்னு சொல்றோம். ஸ்தோத்திரம்ன்றது தேவனுக்கு நாம் செலுத்துகிற பலின்னு வேதம் சொல்லியிருக்கு. பிரதர் சிஸ்டர், நீ காணிக்க கொடுக்கிற பலியை விட, நீ தேவனுக்கு காய்கறிகளை கொடுக்கிற பலியை விட, கட்டடம் கொடுக்கிற பலியை விட, உன் வாயிலிருந்து உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலின்னு எழுதப்பட்டிருக்கு வேதத்தில். அந்த கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்துவது தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. அப்போ ஐந்தாவது காரியம் என்ன? ஸ்தோத்திரம் செலுத்தாமல் இருக்கிறதுனால நம்ம கட்டுக்களை நம்ம என்ன செய்யறோம்? பலத்து போக செய்யறோம். ஆறாவது காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியை இழந்து போவது. பரிசுத்த ஆவியை நம்ம இழந்து போயிடுறோம், ஆவியை அவிழ்த்து போட்டுறோம். நினைச்சு பாருங்க, கணவன் மனைவி சண்டையில, அந்த நாம ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தான கணவன் மனைவி சண்டையில அந்த ஆவியை அவிழ்த்து போட்டு தானே டிவோர்ஸுக்கு போறோம். குடும்ப பிரச்சனையில அண்ணன் தம்பி, தம்பி அண்ணனை அடிக்கிறதும், சொத்துக்காக கோர்ட்டுக்கு ஓடுறதும் அந்த ஆவியை அவிழ்த்து போட்டு தானே போறோம். ஒரே சபை, 2 பார்ட்டி இருக்கும், 2 கட்சிகள் இருக்கும். சில சபையில 3 கட்சிகள் இருக்கும், 3 பார்ட்டி, தனித்தனி பார்ட்டி குழுக்கள் இருக்கும். தேவனுடைய ஆலயத்திற்குள்ள இப்படி குழுக்களை ஏற்படுத்தக்கூடாதுன்னு தேவன் நமக்கு வேதாகத்தின் மூலமா சொல்லியும் நாம குழுக்களை ஏற்படுத்துறோம். அப்ப ஆவியை அவிழ்த்து போட்டதுனால தானே, ஆவியை இழந்து போனதுனால தானே இந்த காரியம் செய்யறோம். ஒரு வேலை வாங்கணும்னா நாம் என்ன செய்யணும்னா படிக்கணும், பயிற்சி எடுக்கணும், ஆண்டவரிடத்துல உபவாசித்து ஜெபிக்கணும், அந்த நேர்மையாய் போய் அந்த காரியத்திற்கு நம்ம ஒப்புக்கொடும். பக்க வழியில தானே நம்ம வாங்குறோம், லஞ்சம் கொடுக்குறோமே, பிரைபு கொடுக்குறோமே, மற்றவனுக்கு கிடைக்க வேண்டியதை நாம பக்க வழியில வாங்குறோமே. அப்ப அந்த நேரத்தை ஆவியை அவிழ்த்து போடுறோம். சில சபைகளில நான் பார்க்கிறேன், நான் பர்சனலா நான் இதை அனுபவித்திருக்கிறேன். அந்த முன்னாடி ஃபர்ஸ்ட் 2 rows ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் உட்காரணும் என்று சொல்லக்கூடிய சபைகளை நான் பார்க்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் 2 rows ஒரு ஜாதியின் அடிப்படையில் நீங்கள் அதை கொடுக்குறீங்க. அந்த ஜாதியினர் தான் உட்காரணும்னு சொல்றீங்க. இந்த குணம் எங்கிருந்து வந்தது உங்களுக்கு? இந்த குணம் நமக்குள்ள எப்படி வந்துச்சு? அப்ப ஆவியை அவிழ்த்து போட்டதுனால தானே இப்படி ஒரு குணம் வருது. நாம் எல்லாரும் பரிசுத்த ஜாதி தானே, நம்ம எல்லாரும் கிறிஸ்தவ ஜாதி தானே. அப்புறம் எப்படி சபைக்குள்ள ஜாதி வருது? ஆவியை அவிழ்த்து போடாமல் எப்படி இந்த காரியம் நடக்கும்? தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை குறித்து அவமரியாதையா நம்ம பேசுறது. ஆவியை அவிழ்த்து போடாம எப்படி அவமரியாதையா பேச தைரியம் வரும் நமக்கு? அப்போ நாம பரிசுத்த ஆவியை இழந்து போகாமல் இருக்கணும். இழந்து போகிறதுனால என்ன நடக்குது? கட்டுக்கள் அதிகரிக்குது, பலத்து போகுது. 7வது காரியம்,
தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணுவது. தீர்க்க தரிசனத்தை அற்பமா என்னது? 7ன்றது ஃபுல்ஃபில்டு நம்பர். இந்த 7வது காரியம் ரொம்ப மிக முக்கியமானது. தீர்க்க தரிசனத்தை ஒரு பொருட்டாவே நினைக்காமல் இருக்கிறது, அதை கேலி கிண்டல் செய்வது, அவமரியாதை செய்வது. இந்த வார்த்தையை நான் பேசும்பொழுது இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரன் பாஸ்டர் ரோஷன் கிடையாது, பைபிள் சொல்லுது. பைபிளில் எழுதி இருக்கிறது தான் நான் காட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறேன். தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணுவதனால உன் கட்டுக்கள் பலத்து போகும். இன்னைக்கு வேணா நீ பேசிடலாம், இன்னைக்கு வேணா ஏளனம் பண்ணிடலாம், ஆனால் உன் சந்ததிகள் அதை நிச்சயமாக அறுவடை செய்யும். இதெல்லாம் ஆவிக்குரிய காரியம். இந்த ஆவிக்குரிய காரியத்தில் நீ விளையாண்டானா ஆண்டவர் உன் வாழ்க்கையில விளையாடுவார், அடிப்பார். உலகத்திலிருந்து பணம் வந்திருக்கு, பொருளாதாரத்தில் நான் உயர்த்தப்படுறேன், என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுது, என்னை பார்க்கிறவர்கள் அநேக கூட்டம் இருக்காங்க, அதனால நம்ம என்ன செஞ்சிடலாம்னு நினைச்சா நாம தான் முட்டாள். ஏன்னா பிசாசானவன் இயேசு கிறிஸ்து கிட்ட போய் இந்த உலகத்துக்கு ராஜாவாய் மாற்றுறேன், என்னை தாழ பணிந்து கொள்ளுன்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்துக்குரியவைகளை நான் உனக்கு கொடுக்குறேன்னு. அப்ப நமக்கு கிடைக்கிறதுன்னு நாம என்னத்தை எதிர்த்து தீர்க்க தரிசனத்தை அவமரியாதை பண்ணாலும் பேசினாலும் நமக்கு கிடைக்கிறது தானே. அப்ப தேவன் நம்மோடு இருக்கிறாரு. நிறைய பேர் முட்டாள்தனமா யோசிக்கிறீங்க. ஒன்று தெரியுமா, உன் கட்டுக்களை நீயே பலத்து போகும்படிக்கை செய்து கொண்டு இருக்கிற, உன்னை விட்டு விலகாதபடிக்கு நீயே பண்ணி கொண்டு இருக்கிற. உன் நிலைமை ஐயோ, உன் குடும்பத்திற்கும் உன் சூழ்நிலைக்கும் ஐயோ. அப்ப இந்த 7 காரியம்தான் சகோதரனே சகோதரியே நம்முடைய வாழ்க்கையில கட்டுக்கள் பலத்து போக காரணம். சரி, இந்த வார்த்தைகள் நான் எங்க இருக்குன்னு உங்களுக்கு காட்டி கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் தான். குறிப்பிட்டு சொல்ல போனா தீர்க்க தரிசன வார்த்தைகளா இது கொடுக்கப்பட்டிருக்கு. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்துல, இப்பொழுதும் உங்கள் கட்டுக்கள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள்னு எழுதியிருக்கு. பரியாசம் செய்யாத, தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யாத. இந்த ஜெபத்தை பார்த்த பிறகு உன் இருதயத்திற்குள்ள இந்த வார்த்தை இருக்கட்டும், பரியாசம் செய்யாத சகோ, பரியாசம் செய்யாத ப்ரோ. நல்லதோ கெட்டதோ தேவன் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு. தேவன் தான் நியாயம் தீர்க்கிறவர், அவர் தான் நமக்கு நியாயம் விசாரிக்கணும். நீ பேசுறதுனால நீ செய்யறதுனால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒன்று மட்டும் நடக்கும், உன் கட்டை நீ பலத்து போக செய்யற, அவ்வளவுதான். அது மாத்திரம்தான் நடக்குது. 2வது சொல்லுது பாருங்க, தேசத்தில் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட சங்காரத்தின் செய்தியை சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே கேள்விப்பட்டிருக்கிறேன். தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கு. சங்காரத்தின் செய்தி வரபோது தேசத்தின் மேல, தேசத்தில் வாழ்கிறவர்கள் நீயும் நானும் தான். அப்ப வரக்கூடிய சங்காரம் செய்தி யாருக்காக? மற்ற ஜனங்களுக்காகவா? நாம இந்த தேசத்துல வாழலையா? அப்ப உனக்கும் எனக்குமான செய்தி அது. ஒரு தீர்க்க தரிசனம் உனக்கும் எனக்குமான செய்தி தான். அதை நெக்லெக்ட் பண்ணாத, பரியாசம் பண்ணாத. தொடர்ந்து சொல்றாரு, செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள். 2வது காரியமா சொன்ன இல்லையா, நம்ம கட்டுக்கள் பலத்து போக காரணம் நம்ம தேவனுக்கு செவி கொடுக்கல, தேவ ஊழியருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கல. அற்பமா தான் என்றோம், சீப்பா பிஹேவ் பண்றோம், சீப்பா அவர்களை போர்ட்ரேட் பண்றோம், ரொம்ப மிக ஏளனமாக போர்ட்ரேட் பண்றோம். நான் சொல்லுவதை கவனித்து கேளுங்கள் என்று சொல்றார் ஆண்டவர். கவனிங்க ப்ரோ, கவனிங்க சிஸ்டர், வாலிபனே, கொஞ்சம் கவனிங்களேன். கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா உங்கள் கட்டுக்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் பலத்து போகாது. நீ அழ காரணம் என்ன? நீ தோல்வி அடைய காரணம் என்ன? நீ பகைக்க காரணம் என்ன? உன் வீட்டிற்குள்ள மனஸ்தாபம் வர காரணம் என்ன? சாப்பாடு இருக்கு, குழம்பு இருக்கு, தண்ணி இருக்கு, பணம் இருக்கு, சொந்த வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனால் ஏன் நிம்மதி இல்லாமல் வாழ்கிறேன்? ஏன் உன்னுடைய முகத்தில் சந்தோஷம் இல்லை? காரணம் என்ன? உன் கட்டுக்களை நீயே பலத்துப்படுத்தி கொண்டு இருக்க. அதை பலவீனப்படுத்தணும்னா தேவனுடைய வார்த்தையை கொஞ்சம் கவனித்து கேளு. தொடர்ந்து சொல்லணும்னா 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் 17, 18, 19, 20 வசனங்கள் தான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற 4, 5, 6, 7 வார்த்தைகள். அதில் தொடர்ந்து சொல்லும்படிக்காக இடைவிடாமல் ஜபம் பண்ணுவது, ஸ்தோத்திரம் சொல்லுவது, ஆவியை அவிழ்த்து போடாமல் இருப்பது, குறிப்பிட்டு அந்த 7வது காரியம் தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் எண்ணாமல் இருப்பது. இந்த 7 காரியங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்க. இந்த 7 காரியங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா இப்பவுமே விளக்கிடுங்க. இந்த 7 காரியங்களுக்குள்ள உங்களுடைய வைராக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்க. இந்த 7 காரியங்களை அசட்டை செய்யாமல் இருப்பவர்கள் நிச்சயமாக நீங்கள் கட்டப்பட்டிருக்கிற அந்த வாழ்க்கை, அழும் வாழ்க்கை, கண்ணீரின் வாழ்க்கையிலிருந்து மெதுவாக விடுதலை அடைந்து வந்துடலாம். இல்லைன்னா எப்பேற்பட்ட ஊழியன் போய் கை வைத்து அபிஷேகித்து ஜபம் பண்ணாலும் உன் கட்டுக்கள் அவிழ்க்கப்படாது. உன் கட்டுக்களிலே தான் நீ வாழ்ந்து மரித்து போகணும். அது உன் குடும்பத்தையும் பாதிக்கும், உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையும் பாதிக்கும். செவி கொடுத்து கேளு. இந்த ஜபத்தை நீங்க கொஞ்சம் செவி கொடுத்து கேளுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தையை தன் தேவன் இப்பொழுது கொடுக்கிறார். என் அருமை சகோதரனே, இந்த ஜபம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறது.
ஒரு முறை கூட இந்த ஜெபத்தை மறுபடியும் திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க. வசனத்தை திருப்புங்க. இப்போ வசனம் உங்களுக்கு நான் காட்டி கொடுத்துட்டேன். அந்த வசனத்தை கம்பேர் பண்ணி இந்த ஜெபத்தை கேளுங்க. நிச்சயமா உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாறும். உங்க குடும்ப வாழ்க்கையும் மாறும். கடைசியா ஒரு மறுபடியுமாய் உங்களுக்கு அந்த அறிவிப்பை நினைவு கூர்ந்து விட்டு இந்த ஜெபத்தை முடிக்க போறேன். வரக்கூடிய மே 16 இந்த வார சனிக்கிழமை நம்முடைய புது ஜெப மையம் சாத்தூரிலே விருதுநகர் என்ற இடத்துல அமைந்திருக்கு. அந்த சாத்தூர் என்ற இடத்துல அற்புத சுகமளிக்கும் உபவாச ஜெபம் நடைபெறும். அதனுடைய அட்ரஸ் இதோ இங்கே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ப்ளீஸ் சென்ட் அட்ரஸ்ன்னு அனுப்புனீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பி வச்சுருவோம். ஒருவேளை மற்ற உங்களுக்கு அட்ரஸ் வேணும்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்தோட உபவாசத்தோடு வந்து கலந்து கொள்ளுங்க. கிடைக்கிற வாய்ப்பை நழுவ விடாதீங்க. உங்கள் வாழ்க்கைக்குரிய தீர்க்க தரிசனத்தை தேவன் காட்ட போகிறார். உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வியாதியில் இருந்தாலும் தேவன் நிச்சயமாக விடுதலை தருவார். சனிக்கிழமை நம்முடைய காரமடையில் நடந்த ஜெபம் அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்தது. அங்கே இடம் கொள்ளாமல் நிரப்பினார். நிச்சயமாக வந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். நீங்களும் வந்து கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த காணொலி வாயிலாக ஒன் காட் தேவ சுவிசேஷத்தை தமிழ்நாடு மாத்திரமல்ல, தமிழர்கள் வாழ்கிற உலகமெங்கிலும் இருக்கிற தேவ கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு எடுத்து சென்று கொண்டு இருக்கு. இது மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த சேனல் அறிமுகப்படுத்துங்க. இந்த ஊழியத்தோடு இணைந்திருங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். உங்கள் ஜெப குறிப்புகளை வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா. God bless you. God bless you.